ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இவ்வளவு தப்பு பண்ணி ஆண்டவர் உணர்த்த பிற்பாடும் திருந்தலாம் அப்படின்னாக்க அவன் அரசனே இல்லை, அருள்பள்ளி பெற்றவனே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். அதுக்கு சவுல் எல்லளவும் இடம் கொடுக்கல. அதில் 2 கட்டமாக மனம் வருந்துகிறார். முதல் கட்டம் பாவங்களை செய்துவிட்டேன் மன்னியுங்கள், 2வது கட்டம் கொஞ்ச நாளாவது இரக்கம் காட்டுங்கள் என்கிற 2 நிலைகளிலே அவர் தன் மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். அது ஒரு அழகான காட்சி. இப்படி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் இறங்காது இருப்பாரா என்ற ஒரு கேள்விக்கு விடை என்ன என்பதை பற்றிய வினாக்களோடு இந்த பகுதியை நம்ம அணுகிச் செல்வோம். 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் பாவம் செய்துவிட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன். ரொம்ப அழகான வசனம். ஏறக்குறைய 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதியை வாசிப்போமே. அவன் ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான், என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. அதே வார்த்தை கடவுளுடைய வார்த்தையை சவுல் பயன்படுத்துகிறார். உன் வீரர்களுக்கு அஞ்சி இறைக்குறளுக்கு செவிமடுக்காமல் அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து வீரர்களின் வார்த்தையை நிறைவேற்றின வழிய ஆண்டவரின் வார்த்தையை நான் மீறிவிட்டேன். அதான் சொல்லாமல் சொல்றது. ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே மேலே கடவுள் என்ன அக்யூஸ் பண்ணாரோ அதை தனதாக்கி நல்ல ஒரு மனமாற்றத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இதுதான் கன்ஃபெஷன், ட்ரூ கன்ஃபெஷன். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நான் பாவம் செய்து விட்டேன். ஹத்தாத்தி, எபிரேய மொழியிலே ஹத்தாத்தி, ஹட்டா என்றால் பாவம், மிஸ்ஸிங் த மார்க், மிஸ்ஸிங் த டார்கெட் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். வழி தவறுகிறது, தடம் புரள்கிறது, வழி மாறி போகிறது. இதெல்லாம் பல்வேறு விதமான மொழிபெயர்ப்புகளுடைய வார்த்தைகள். அந்த வகையில் ஹத்தாத்தி என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். ஐயோ நான் பாவம் செய்தேன். அத்தாத்தி லே அதனாய் என்று சொல்வார்கள். ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன், அதான் வந்து லே அதனாய் என்று சொல்வார்கள். இங்கே நான் பாவம் செய்து விட்டேன். முதல் காரியம் அக்செப்டன்ஸ். செகண்ட் வந்து கன்ஃபெஷன். எப்படி பாவம் செஞ்சேன்? வீரர்களுக்கு அஞ்சி. சாமுவேல் சொன்னார், நீ கடவுளுக்கு அஞ்சாமல் கொள்ளைப்பொருட்கள் மீது பாய்ந்து என்று சொன்னார். இப்போ ஒத்துக்கிறான். நான் வீரர்களுக்கு அஞ்சி. ஒருவேளை நான் அப்படி பண்ணல அப்படின்னாக்க அவங்க என்ன அடிச்சு போட்டுருவாங்களோ, அவங்கள ஒருத்தர் அரசனாயிருவானோ, அல்லது வெற்றி என் பக்கம் வராதோ, எனக்கு வெற்றி உறுதி செய்ய முடியாதோ என்ற எண்ணத்தில் வீரர்களுக்கு அஞ்சி வீரர்களின் குரலுக்கு செவி கொடுத்து என்னாச்சு? இது வந்து ஆக்ட். ரியாக்ஷன் என்ன? இது காசு. எஃபெக்ட் என்ன? எஃபெக்ட் வந்து ஆண்டவரின் வாய்மொழியையும் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன். 2 அழகான வார்த்தை சொன்னார். ஆண்டவரின் வாய்மொழி, த மவுத் ஆஃப் த லார்ட் ஹஸ் ஸ்போக்கன் என்று சொல்வார்கள். இந்த வயலேஷன், மீறிவிட்டேன் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து வயலேட்டிங் த மவுத் ஆஃப் காட் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தையை மீறுதல் என்பது ஆண்டவரின் வாயை மீறுகிறது. என்ன சொல், அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுது, அதை மீறுவது தான் வயலேஷன், அதுதான் பாவம். டிரான்ஸ்கிரஷன் என்ற வார்த்தை, அவார் என்ற வார்த்தை டிரான்ஸ்கிரஷன், மீறுதல், அதான் அது. அதை சொல்ல அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. வாய்மொழியையும் ஆண்டு வார்த்தை, அதே போல் வார்த்தையும். வார்த்தையால் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். அவருடைய வாக்கு ஆண்டவரின் வாக்கு, தவார் அதனாய், வார்த்தையும். அதில் 2 காரணம் சொல்கிறார். ஒன்று வந்து ஆண்டவர் சார்பாக சாமுவேல் பேசினார், சவுலின் சார்பாக சாமுவேல் பேசினார். எப்போ பேசினார்? இரவெல்லாம் அன்றாடி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வைகரையில் தவித்து துடித்து எழுந்து கார்மேலுக்கு போய் கில்காலுக்கு வந்து அவனை தேடி பிடித்து ஆண்டுடைய வார்த்தையை சொன்னார். அதை சவுல் நினைவு கூர்ந்து சொல்கிறார். ஆண்டவரின் வாய்மொழியையும் உமது வார்த்தையும் நான் மீறி நடந்தேன் அப்படி சொல்கிறார். மீறிவிட்டேன், அதான் மீறிவிட்டேன் என்பதற்காக அவ்வாறு என்னுடைய எபிரேய சொல் குறுக்கே பாய்தல் அல்லது கடந்து போதல் அல்லது வந்து எல்லைக்கோட்டை தாண்டி செல்லுதல், டிரான்ஸ்கிரஷன் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். அதான் அந்த அவ்வாறு என்ற வார்த்தைக்கான சொல். அதான் மீறிவிட்டேன். இப்போ நான் பாவம் செய்து விட்டேன். என்ன பாவம் செஞ்சேன் அதை விளக்கி சொல்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அடுத்து வாசிங்களேன். தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்றார். ரொம்ப அழகான கருத்து.
தயை கூர்ந்து யாரை தயை கூர்ந்து கேட்குற அப்படி சாமுவேல்கிட்ட கேட்குறார். தயை கூர்ந்து என் பாவத்தை மன்னியும். அவர் இறைவன்கிட்ட கேட்கல. வாட் காட் ஹஸ் டினைட் ஹியூமன் பர்சன் cannot give என்று ஆங்கில எழுத்தாளர் அழகாய் இந்த விளக்குவரில் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் அவன் மீறுதலை குறித்து மனம் வருந்தி, இவரை திருப்பொழிவு செய்தனே என்று மனம் வருந்தி அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். God has denied the grace and the sustenance. இப்போ மன்னிப்பு கேட்குறான். அவன் யார்கிட்ட கேட்குறான்? தயை கூர்ந்து இப்பொழுது என் பாவத்தை மன்னியும். குருவினால் அல்லது இறைவாக்கினரால் அல்லது நீதித்தரவர்களால் பாவங்களை மன்னிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரின் ஆவியினால் ஊதப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று எவர் பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவரினால் அருட்சாதனத்தை பெற்ற குருக்கள் பாவங்களை மன்னிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் குருக்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருந்ததா என்ற ஒரு கேள்வி வருகிறது. புதிய ஏற்பாட்டின் குருக்கள், புதிய ஏற்பாட்டினுடைய நீட்சியாக வருகிற அரச குருத்துவ திருக்கூட்டம் இன்று ஒப்புரவற்றன் பாவங்களை மன்னிக்கிறதே, இதற்கு பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வந்தால் அதற்கு அழகான ஒரு 2 விவிலிய வசனங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த விவிலிய வசனங்கள் ஆரோனிக் பிரிஸ்டோட், ஆரோனின் குருத்துவமோ அல்லது அபியாத்தருடைய குருத்துவமோ ஆண்டிற்கு ஒரு முறை என்று சொல்லி ஒரு அழகான விளக்கு உரையை விவிலிய வல்லுநர்கள் சொல்றாங்க. லேவியர் 4:20 பாவம் போக்கும் பலி காளைக்கு செய்தது போல் இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். பாவத்தின் பரிகாரத்தை பாவ கழுவாயே அவர் நிறைவேற்றுவார். 4:26 வாசிங்களேன். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியின் கொழுப்புக்கு செய்வது போல பலிப்பீடத்தின் மேல் எரித்து விடுவார். குரு அவனுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். பாவக்கழுவாய் ரெப்பரேஷன் அல்லது பரிகாரம். 31 வாசிங்களேன். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியிலுள்ள கொழுப்பை போன்று எடுத்து பலிப்பீடத்தின் மேல் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக குரு எரித்து பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அந்த மனிதரும் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலிக்கிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரிபலிப்பீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல எரித்து விடுவார். அது பாவ பரிகாரத்துக்காக தொடர்ந்து வருது. அதே மாதிரி 5:10 வாசிங்களேன். லேவியர் 5:10. இரண்டாவதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கென செலுத்த வேண்டும். அவர் செய்த பாவம் நீக்க குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். தொடர்ந்து லேவியர் நூல் 16ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிப்போம். ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். வெள்ளாட்டு கிடாய்கள் 2ஐயும் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திரும்ப நிறுத்த வேண்டும். ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும். ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும். போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாய் பாவக்கழுவாய்க்கென பாலின் நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும். பாருங்க, இப்போ பாவ பரிகாரம் பாவ கழுவாயாக பழி நிறைவேற்றுவார் குரு. அதான் இருக்கு. இப்போ எண்ணிக்கை நூல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஒருவன் அறியா பிழை செய்தால் அவனுக்காக குரு ஆண்டவர் முன் கரை நீக்கம் செய்வார். அவனது அறியா பிழைக்காக அவனுக்கு கரை நீக்கம் செய்யப்படும். அவன் மன்னிக்கப்படுவான். அப்போ பாருங்க, அறியாமல் அன்னோயிங்லி அன்வில்லிங்லி எஸ் டன் சம்திங் ராங், அதற்கு கரை நீக்கம், பாவ நீக்க பழியை, பாவ நீக்க சடங்கை அவர் செய்வார். இப்போ அதே போல் எபிரேயர் திருமுதல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே. ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். தொடர்ந்து 9ஆம் அதிகாரம் தலைப்பு பாருங்க, 23ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் பழி பாவங்களை போக்குகிறது. அந்த பகுதியில் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 9:25. தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அதை தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். கிறிஸ்து இயேசுவின் பழியின் மேன்மை பற்றி பேசும்போது அந்த 2-3 வசனங்களை வாசிப்போமே. ரொம்ப அழகான வசனம்.
அவ்வாறு செய்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்திருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது. ஓகே, தொடர்ந்து அதே 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போமே. ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். தலைமைக்குரிய அலுவல் என்ன? ஆண்டிற்கு ஒரு முறை வெள்ளாட்டின் ரத்தமோ அல்லது செம்மறின் ரத்தத்தையோ பாத்திரத்தில் தோய்ந்து யூசப்பினால் அதை நனைத்து அந்த இரக்கத்தின் தாடுகள் மேலும் கிருபையின் மூலம் தெளித்து தன் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஜெபித்து திரைச்சலை விலக்கி வெளியே வந்து மக்கள் கொண்டு தெளித்து பாவ பரிகார பலி நிறைவேற்றுவார். மக்களுக்காக ஜெபிப்பார். அந்த சடங்கின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் பாவ பரிகாரத்திற்காக அவரால் ஜெபிப்பார், மன்றாடுவார். அது ஆரோனுடைய வழிமுறையின் செயல்பாடு. கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது பவுலடிகளார் தலைமை குருவை போல அல்ல, எக்காலத்திற்கும் என்ற ஒரு படி, அது ஆட்டுக்கிடாயோ செம்மறின் ரத்தமோ அல்ல, தம் சொந்த ரத்தத்தை கொண்டு எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு படி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்று சொல்லி எபிரேய திருமுறையிலே 7, 9, 10 ஆகிய பதிகளை விளக்கிச் சொல்கிறார். இந்த இடத்துல சவுல் தயை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும் என்று இறைவாக்கரை பார்த்து கேட்கிறார். ஆகவே தான் அந்த விவிலிய விளக்குவரையாளர் சொல்லுவார், வாட் காட் ஹஸ் டினைட் ப்ராஃபிட் cannot give. இறைவனுடைய வாயாக இருந்து செயல்படுகிற இறைவாக்குடன் இறைவன் உன்னை தண்டித்து விட்டேன், அரச பதவியில் தூக்கி எரிந்து விட்டேன் என்று சொல்லும்போது அதை இவரால் எப்படி கொடுக்க முடியும், எப்படி இவரால் மன்னிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வினவுகிறார். ஆனாலும் கூட இந்த இடத்திலே சவுல் சாமுவேலை தெய்வமாக பார்க்கிறார், இறை அடியாராக பார்க்கிறார், அவரில் இறை சாயலை தாங்கியவராக பார்க்கிறார். அவர் தானே அருட்பொழிவு செய்தார், அவரை அருட்பொழிவு செய்ய சொன்னது ஆண்டவர் தானே, அவர் வழியாய் மீண்டும் ஆண்டவரை சென்று அடையலாமா என்று ஒரு மீடியேட்டர் ரோலை தேடுகிறார் என்றெல்லாம் விளக்கு வரை சொல்கிறார்கள். ஆக அது ரொம்ப அருமையான வார்த்தையாக இருக்குது. நான் பாவம் செய்து விட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவிசாய்த்து ஆண்டவரின் வாய்மொழியும் வார்த்தைகளும் மீறிவிட்டேன். தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும். அந்த தயை கூர்ந்து, ஹேவ் மர்சி ஆன் மீ, பி கிரேஷியஸ் அப்பான் மீ. மிக அழகான வார்த்தை. தயை கூர்ந்து அப்படின்றால், அதாவது உங்கள் கண்களில் எனக்கு கனிவு கிட்டுமாயின் என்பதுதான் எபிரேய சொற்றொடருடைய பொருள். உங்களுடைய கண்களில் எனக்கு கனிவு கட்டட்டும், உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். தயை கூர்ந்து என்பது, அதாவது ஆண்டவர் பார்க்கும்போது இரக்கத்தோடும் கனிவோடும் பார்க்கிறார். எல் ரோயி என்பது அவர் பெயர். எல் என்றால் எலோஹிம், ரோயி என்றால் பார்க்கிறவர், காண்கிறார். கண்ணீரை, கதறலை, வேதனை, வருத்தத்தை, மனவருத்தின் கண்ணீரை மிகுந்த ஆர்வத்தோடு உற்று பார்க்கிறார். தயை கூர்ந்து, ரொம்ப அழகான வாசம். அந்த திருப்பாடல் 51 கூட ரொம்ப அழகான வாசம். முதல் வசனத்தை வாசிப்போமே. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். தயை கூறும், அதுதான் ஹேவ் மர்சி ஆன் மீ லார்ட் அக்கார்டிங் டு யுவர் கைண்ட்னஸ். அதாவது அது பாருங்க, நம்ம அந்த திருப்பாடல் 51 தயை கூர்ந்தருளும். என்னுடைய தகுதிக்காக அல்ல, உங்களுடைய பேரன்பினால. நான் தயவு கிடைப்பதே உங்களுடைய பேரன்பின் கிருமினாலே அன்றி எனக்கு எந்த ஒரு கிளைமும் கிடையாது, எந்த ஒரு ரைட்டும் கிடையாது, எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாதுன்னு திருப்பாடல் ஆசிரியர் அந்த 51 சங்கத்தில் அப்படியே மண்டிட்டு பணிந்து தன்னை ஒன்றுமில்லாக்கி அவனுடைய இறக்கத்துக்காக மன்றாடுவார். அதுதான் வந்து உண்மையான மன வருத்தத்தின் பாடல். அதனால தான் ஒவ்வொரு பாவசனத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் அந்த பாடலை ஜெபிக்க சொல்லி நம்மை திருச்சபை அழைக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தயை கூர்ந்து என் மீது இறங்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் பாவம் செய்து விட்டேன், உன்னிடம் அருளை கேட்கவோ, உன்னிடம் உரிமையை கேட்கவோ, உன்னிடம் வசதி வாய்ப்பை கேட்கவோ, ஆசிரியரை கேட்கவோ எனக்கு தகுதி இல்லை. ஃபஸ்ட்டு இது அக்செப்டன்ஸ் ஆஃப் சின். செகண்ட் வந்து என் மீது இறங்கும். இப்போ சில சமயத்தில் தப்பு செஞ்சுட்டு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், மற்றவங்க படாத பண்ணிட்டேனா கேட்பாருங்க. திருத்தந்தை, புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தின் மாபெரிய பாவம் தவறு என்ற ஒன்று இல்லாதது போல் வாழ்கிறது. லிவிங் as though there is no sin at all. அதுதான் மிகப்பெரிய பாவம். எதை வேணாலும் செய்யலாம், இது பாவமா என்று ஒரு விதந்தா விபத்தை வார்க்க வைக்கிறோமே, அதுதான் முரட்டுத்தனம், பிடிவாதம், அடங்கு மறுப்பது அல்லது கலகக்கார மனம். அந்த மனத்தை அவர் அடைத்து அப்படி சுக்கு நூறாய் உடக்கி நொறுங்கிய உள்ளத்தோடு தயை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். ரொம்ப அழகாக வார்த்தை சொல்கிறார், ரொம்ப அழகாக. இப்போ ஒவ்வொரு பாவசனுடைய மனமும் அப்படி தாங்க இருக்கணும். நமக்குள்ளாக அந்த ஆண்டொன்பாக பாவம் செய்து விட்டேனே என்கின்ற அச்சத்தினால் அல்ல,
அந்த மரியாதையினால் வருகின்ற ஒரு ரெவரன்ஷியல் ஃபேரோடு நம்மை தாழ்த்துவது மிக அழகான ஒரு செயல்பாடு. திருச்சபையின் சட்டத்திலே குருக்கள் ஒப்புரவு சான்றிலே அமர்ந்திருப்பார்கள். ஒரு அந்த நிறைய கட்டளைகள் இருக்குது, திருச்சபை சட்டம் இருக்கிறது. அதில் ஒரு கட்டளை என்ன இருக்குதுன்னா, ஒரு வேலை எந்த நேரத்திலும் நடந்ததே கிடையாது. 27 ஆண்டு குருத்துவ வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. உங்களிடம் வருகின்ற இறை மக்கள் பாவ மன்னிப்புக்காக முழந்தால் படியிடும்போது குருவானவர் அவருடைய பாவ அறிக்கையிலிருந்தும் அவருடைய மனநிலையிலிருந்தும் ஒரு வேளை இவர் பாவ மன்னிப்பு பெற தகுந்த மனநிலையும் தகுந்த சூழலும் தகுந்த அமைந்த உள்ளமும் இல்லை என்று காண்பாரனால் அவருக்கு மன்னிப்பு வழங்க தயக்கம் காட்டலாம் என்று திருச்சபையின் சட்டத்திலே ஒரு வரைமுறை இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்லை, யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா மண்டியிடும் போதே அவர் தன் மனவரத்தை வெளிப்படுத்தி விடுகிறார். கரம் குவித்து ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லும்போது அந்த மனசாபத்துடைய கண்ணீரோடு அவர் அந்த ஒப்புரட்சத்தில் பங்கேற்கிறார். இதை தாண்டி ஒரு சிலர் யாராவது வந்தாங்க அப்படின்னாக்க அந்த உரிமை அந்த ஒப்புரட்சனை நிறுத்துகின்ற குருவானூருக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த உண்மையான மன வருத்தம் தான் அந்த ஒப்புரட்சானத்தை அழகுபடுத்தும் அற்புதமான ஒரு காரணி. மன வருத்தமும் அந்த ஒப்புரட்சான் ஜபமும் தந்தையினுடைய அந்த ஒப்புரட்சானுடைய பாவ மன்னிப்பான ஜபமும் அந்த பரிகாரத்தை நிறைவேற்றும் தன்மையும் தான் அந்த ஒப்புரட்சானத்தை நமக்கு நியாயப்படுத்துகிறது, நமக்கு பயனுள்ளதாக மாற்றுகிறது. அந்த அவருடைய அமைந்த மனது அவனுடைய இறக்கம் ஒன்று கிடக்கும்போது அருட்சாந்தத்தின் பெரும் பயன் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அது இல்லாத பொழுது அதான் இந்த சொல்கிறார், என் மீது இறங்கும், தயை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். எவ்வளோ அழகான ஒரு ஜபம். அந்த ஒற்றை வார்த்தை நாள் ஃபுல்லாக திரும்ப திரும்ப சொல்லாங்க. ஆண்டவரே தயை கூர்ந்து என் மீது இறங்கும், நான் பாவம் செய்து விட்டேன். ஒரு அழகான எளிமையான உடைந்த உள்ளத்தின் நொறுங்குற்ற தாழ்வுற்ற உள்ளத்தை சவுல் ஆண்டவருமாக வைக்கிறார். தொடர்ந்து வாசிப்போமே. தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்றார். இறைவாக்கினர் வந்தார், இறைவனின் வாயாக இருந்து இறைவார்த்தை உரைத்தார், இறைவனின் தீர்ப்பை வெளிச்சம் போட்டு காட்டினார், திரும்பி போகிறார். அந்த சமயத்தில் தான் சவுல் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார், என்னோடு திரும்பி வாரும். ரொம்ப அழகான வார்த்தை. என்னை விட்டு போயிட்டீங்க, நான் உங்களை விட்டு போயிட்டேன், திரும்பி வாரும், ரிட்டர்ன் டு மீ. மனமாற்றத்தின் உண்மையான வினைச்சொல்லே சூப் என்பது தான் ரிட்டர்ன் டு மீ என்பது தான். என்னோட திரும்பி வாரும். நீங்கள் திரும்பி வந்தால், நீங்கள் எனக்கு மன்னிப்பு அருளனா கடவுள் என்னோட திரும்பி வர மாதிரி, கடவுள் எனக்கு மன்னிப்பு அருள மாதிரி என்னோட திரும்பி வாரும். அப்படி வந்தீங்கன்னா நான் தகுந்த மரியாதையோடும் தகுந்த அமைப்பு முறையோடும் இறைவனை பணிந்து தொழுவேன். புரோஸ்குனேயோ என்ற கிரேக்க வார்த்தை, ஹிஸ் தகவா என்ற இப்ரேய சொல். அதற்கு பணிந்து தொழுவேன் என்பது அழகான மொழிபெயர்ப்பு. பணிந்து தொழுவேன் என்பது எப்படி என்றால், நெற்றி தலையில் பட, அது நம்முடைய முழங்கால் தரையில் பட, நம்முடைய நுனிக்கால் தரையில் பட விழுந்து வணங்குவது. பணிந்து தொழுவேன் என்பது அது அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. பணிந்து தொழுவேன் என்று சொல்கிறார். உடைந்த உள்ளம், கண்ணீர் நிறைந்த கண்கள், குவித்த கரங்கள், மண்டியிட்டு கேட்கிறார், மன்னியும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன். இந்த பணிந்து தொழுதல் அந்த இறைச்சல், ஆடு மாடுகளின் இறைச்சல், ஆடுகளின் சத்தம், இதையெல்லாம் கடந்து போன ஒரு இறைச்சல். இங்கே அமைதி, இங்கே தாழ்மை, இங்கே பணிவு. ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார், கடவுள் மன்னித்தாரா? இவ்வளவு உடைந்த உள்ளத்தோடும் கண்ணீர் சொரியும் கண்களோடும் குவிந்த கரங்களோடும் பணிந்து தொழும் ஒரு அமைந்த உள்ளத்தோடும் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் கேட்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. நம்ம பார்ப்போம். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மீது அரசு செலுத்துவது நின்று உம்மை விலக்கிவிட்டதாலும் நான் உம்மோடு திரும்பி வர மாட்டேன் என்றார். அப்போதான் சாமுவேலுடைய மனநிலை தெளிவாக புலப்படுத்தப்படுகிறது. நீங்கள் என்னுடைய வார்த்தை புறக்கணிக்கல, ஆண்டுடைய வார்த்தையை பொறுத்தனீங்க. நீர் என்னுடைய வழிகளிலிருந்து விலகி போகலை, ஆண்டுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றி போனீங்க. அதனால் ஆண்டவர் உனக்கு இஸ்ராயல் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவதிலிருந்து உன்னை நீக்கிவிட்டார். ஆண்டவரே உன்னை விட்டு போயிட்ட பிற்பாடு நான் மட்டும் என்னப்பா பிரயோஜனம்? அழகான ஒரு காட்சி அது. ஆண்டவரே உன்னை விட்டு போய்விட்டார், நான் உன்னோடு என்ன பிரயோஜனம்? நான் வரமாட்டேன், வரக்கூடாது. ஆண்டவர் உன்னை விட்டு போய்விட்டார், அரச பதவியிலும் உன்னை நீக்கிவிட்டார் என்று அவர் சொல்லிவிட்டார். நீ அரச பதவியிலும் அருட்பொருவிலும் நீ இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன், இல்லாவிட்டால் நான் எதற்கு வர வேண்டும் என்ற ஒரு கேள்வியை, ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வியை சாமுவேல் வைக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். சாமுவேல் செல்ல திரும்பிய போது சவுல் அவரது ஆடியின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது. இப்போ 27ஆம் வசனம் உச்சக்கட்ட ஒரு ட்விஸ்ட்டு, உச்சக்கட்ட ஒரு உள்ளீட்டு செயல்பாடு.
அது வெளிப்படையான ஒரு செயல் தான். அது எப்படி ஒரு இறைவாக்கு செய்யலாம், இறைவாக்கு பார்க்கிறார் என்பதை அழகாய் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ ஒவ்வொரு யூத சகோதரனும் ஒரு மேலாடை உடுத்தியிருப்பார் அல்லது மேல் போர்வை போர்த்தியிருப்பார். அந்த போர்ட்டினுடைய விளிம்புகளிலே குஞ்சங்கள் இருக்கும், டசல்ஸ் என்று சொல்வார்கள். அவைகள் எதை குறித்து காட்டுகிறது என்றால் ஆண்டவரின் நுண்ணிய சட்டங்களை குறித்து காட்டுவதாக அந்த டசல்ஸ் இருக்கும். நீங்கள் தொங்கு சீலைகளிலும் சரி அல்லது ஜெப போர்வைகளிலும் சரி அல்லது மேலாடையினுடைய நுனிகளிலும் சரி அந்த டசல்ஸ் இருக்கும். அந்த ஃபிலாக்ட்ரிஸ் அண்ட் டசல்ஸ் என்று சொல்வார்கள். இவர்களெல்லாம் அந்த இறை சட்டத்தை, நுண்மையான சட்டத்தை விளக்கி சொல்கிற அடையாள பொருட்களாக இருக்கிறது. இவர் அப்படி இழுக்கும்போது இந்த டசல்ஸ் அப்படி கிழிஞ்சிட்டு வருது. அந்த எபிரேய வார்த்தை அங்கே பயன்படுத்த வருவது கினாப் என்று சொல்வார்கள். டக்குன்னு கிழியுது, அப்படி பிச்சுட்டு போயிடுது. அப்போ தான் அதை பார்க்கிற சாமுவேல் துணுக்குறுகிறார், ஐயோ என் நாடை கிழிந்து விட்டதே என அவர் பார்க்கவில்லை. இதில் ஒரு அடையாள செயலும் ஆண்டவரின் செயல்பாடும் இருக்கிறதை கண்டு அதை ஒரு இறை வாக்காக மாற்றுகிறார். அதை பாருங்களேன். அப்பொழுது சாமுவேல், ஆண்டவர் என்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்து விட்டார். ரொம்ப அழகான வார்த்தை. உன் அரசை கிழித்து, இவர் இழுக்கிறாரு, அது கிழிஞ்சு போச்சு. அந்த கிழிஞ்சு போனது நூல் இல்லைடா, உடைய அரச பதவி. எவ்வளோ அழகான ஒரு கேமரா காட்சி, எவ்வளோ அழகான ஒரு வசனங்கள், இங்கே ஒரு அற்புதமான திரைக்காவியம் இங்கே அரங்கேறுகிறது. ரொம்ப அழகான ஒரு டைரக்டோரியல் டச்சு. அந்த டச்சு இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய நுண்மதியிலிருந்து வருகிறது. பிடித்து இழித்தது, கிழிந்து போனது என் அங்கி அல்ல, உன் அரசாட்சி. அந்த கிழித்து இழுக்கப்பட்ட பகுதியை உன்னை விட சிறந்த, உனக்கு நெருங்கியவனாக இருக்கிற வேறொருவனுக்கு அது கொடுக்கப்படும். அழகாக 13:14 ஆண்டவர் தன் மனதிற்கு உகந்த ஒரு உணை அவர் தேர்ந்தெடுக்கும்பார் என்று சொல்லப்பட்ட அந்த கேள்விக்கு ஆசிரியர் கொஞ்சம் கொஞ்சமாக விடை கொடுத்துட்டு வரார். ஆண்டவருக்கு நெருங்கிய, அவனுடைய மனதுக்கு பிடித்தமான ஒருவன் அது யார்? இன்னொரு கேள்வி வந்துச்சு. இங்கே உன்னை விட சிறந்த, உனக்கு நெருங்கிய, அந்த விடுகதையின் 2ஆம் பகுதி. அப்படியே அது யாருங்க? இவருக்கு நெருங்கினவங்க யாருங்க? ஒரு கேள்வி நமக்குள்ளாக வைக்கிறார். ஒரு ஆதங்கம், ஒரு பரிதவிப்பு, அந்த புதிருக்கு விடை காண மாட்டோமோ என்கிற ஒரு தவிப்பு முறையாக ஏற்படுத்துகிறார். அந்த அழகான முறையில் அந்த ஹீரோ என்ட்ரி பண்ணுவார். அந்த திரைப்படங்களில், தமிழ் திரைப்படங்களும் தென்னிந்திய திரைப்படங்களும் இந்திய திரைப்படங்களிலும் ஏன் ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் கூட இந்த ஹீரோ என்ட்ரி ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த ஹீரோ அவ்வளோ கேஷுவலாக வந்துட மாட்டார், அப்படியே மாஸ் என்ட்ரியாக கொடுப்பார். அந்த மாதிரி தாவீதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெப்பிக்கில், ஒரு வரலாற்று புதினத்தில் ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துவார். அவனை அறிமுகப்படுத்த எப்படியெல்லாம் டீசரு, எப்படியெல்லாம் ப்ரோமோ கொடுத்து, எப்படியெல்லாம் ஒரு ட்ரெய்லர் கொடுத்து ஹீரோ என்டர் பண்ண வைப்பார். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அழகான ஒரு வர்ணனை, அழகான ஒரு கவித்துவம், அழகான ஒரு அமைப்பு முறை, காட்சி அமைப்பது, அந்த அமைத்த காட்சி நிறைவு நோக்கி நடத்துவது, அதில் நறுக்கு தேர்த்தாற்போல் வசனங்களை வைப்பது, இதெல்லாம் இன்றைய நவீன உலகத்தினுடைய ஊடகத்தை தாண்டி போகிற ஒரு அழகான ஒரு விவரிப்பு நேர்த்தி சொல்லுகின்ற தன்மை அவ்வளோ அழகாக எபிரேயர்கள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் பேசினா, நான் சொன்னா, நான் சண்டை போட்டா, நான் சாதிச்சா, நான் ஆதிக்கம் செலுத்தினா, நான் வெற்றி பெற்றா யாருக்கு பெருமை? இஸ்ராயலின் மணிமகுடம் ஏமாற்ற மாட்டார். ஏன்னா அந்த மணிமகுடம் தான் ஒன்னு அபிஷேகம் செஞ்சிச்சு. நீ அவரை ஏமாத்திட்ட, அவர் ஏமாறவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார். உன்னை கிழித்து உன்னை விட சிறந்த, உனக்கு நெருங்கிய ஒருவனுக்கு அதை கொடுப்பார். அந்த அழகான வார்த்தை விளையாட்ட, சொற்சித்திரத்தை நம்ம இதில் பார்க்குறோம்.